Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா TNEA கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டாப் 15 காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த காலேஜ்க்கு ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் இயர்ங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ரவுண்ட் 1ல் இருந்தீங்கன்னா, அதாவது 200லேருந்து 180 இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்த காலேஜஸ் எல்லாமே வைக்கலாங்க. ஓகேங்களா? வாங்க என்னென்ன காலேஜஸ்ன்னு பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ 2023ோட கட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஐடியில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எந்த காலேஜோட கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1315. அண்ட் 2023ோட கட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 198ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை MIT கேம்பஸ். இந்த காலேஜோட கோட் 4. அண்ட் இந்த காலேஜ்க்கு லாஸ்ட் இயர் 2023ோட கட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 197.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த காலேஜில் ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டில் தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கோட் 2006. அண்ட் இந்த காலேஜ்க்கு 2023க்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 197.5 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ்லயும் ஐடி டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட்ல தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கோட் 2007. இந்த காலேஜ்க்கு லாஸ்ட் இயர் 2023க்கான கட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 196.5ல க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட்ல தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2005. அண்ட் இந்த காலேஜ்க்கு லாஸ்ட் இயர் 2023க்கு ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 195.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5008. அண்ட் இந்த காலேஜ்க்கு 2023ோட கட் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 194ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டட்ல தான் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கோட் 2712. அண்ட் இந்த காலேஜ் லாஸ்ட் இயர் 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 193.5ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1399. அண்ட் லாஸ்ட் இயர் 2023க்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 192.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1219. அண்ட் லாஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 190.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1718. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 189ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்தது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1211. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 188.5 ஐடி டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் லோயாலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1450. அண்ட் லாஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 187.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1113. அண்ட் லாஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 184ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1317. அண்ட் லாஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 179.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் வச்சு எடுத்ததா. இப்போ நீங்கள் BC, BCM, MBC, SCST இருந்தீங்கன்னா இதை விட 1 or 2 பாயிண்ட்ஸ் குறையும். ஸோ இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாமே சாய்ஸ் ஃபீல்டிங்ல வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.